தொண்டிலேருந்து வண்டியில கூட யாரும் வந்திருக்கா? ஃப்ரெண்டு வந்திருக்கா. வளர்ப்பு குட்டி வாங்கி சேர்த்து வைக்கணும் விருப்பப்படுறவங்க சேர்த்து வச்சுக்கோங்க. பக்ரீத் முடிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி குட்டிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்க நினச்சாலும் வாங்க முடியாது. இது நம்ம திண்டுக்கல் ஹபீப் தான் வாங்கி கொடுத்தோம். பாருங்கள். உள்ள நல்லா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேளுங்க டக்குன்னு. ஆமா பள்ளம் கிடக்கல 10 பண்ண. எத்தனை பேர் கேட்டாங்க. அவர் வந்துட்டாருப்பா. அவர் போனோட கொடுக்கணும் கொடுக்க போறோம்னே. அந்த வண்டியை கேட்டு பாருங்க. அந்த 50 ரூபாய் அந்த வண்டி வாடகை காசு கொடுங்க. அவ்வளவுதான் 400 கேட்க பண்ணா 500 கூட்டிய பேர் இருக்க மாதிரி கொடுத்துருதானே. ஆதிவளத்தை வாங்கணும் நல்லா இருந்து நீங்க சொல்லணும். ரெண்டாவது பாத்துமா உங்க வீடு தேடி வந்துடும். நம்ம தம்பி மணி வந்து இந்த குட்டி வளர்த்துறதான். இது நம்ம என்ன எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு 100 குட்டி 8 அவரை போட்டு அடுத்த வருஷம் நம்ம திருப்பி வாங்குற மாதிரி நல்லா அருமையாக வளர்த்து தான் விற்பனைக்கு தான் வருது. இது வந்து நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி சந்தை நிலவரம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குட்டியெல்லாம் பாருங்கள் 18 கிலோ 20 கிலோ 22 இது மாதிரி இருக்குது. நம்ம தம்பி கிருஷ்ணன் தான் 100 குட்டியை கொண்டு வந்தான். நம்ம ஹபீப் அவருக்கு தான் வாங்கி கொடுத்தோம். ஹபீப் வந்து நம்ம ஹபீப் அவருக்கு அத்தாக்கு நம்ம வந்து இப்போ வாங்கி கொடுக்கல, ரொம்ப வருஷமாகவே வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அவர் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 700-800 குட்டிக்கு மேலே வாங்கியிருப்பார் இந்த சீசன்லேயே. அவர் வந்து குட்டியை பற்றி தெரியாது, குட்டியை வாங்க தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் வந்து எல்லாமே A to Z தெரியும். இருந்தாலும் சந்தையில் நமக்கு ஆடுகளத்துக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சந்தையில் வந்து இப்போ கிருஷ்ணன் வந்து நம்ம தம்பி மற்ற ஆளுக்குன்னா 17-18 16,500 கூட விடுவான். ஆனால் நம்மளுக்கு குறைச்சி கொடுப்பான். அவன் சொல்கிற விலையே நமக்கு வந்து சொல்லும்போதே 1000-2000 குறைச்சி விடுவான். ஏன்னா நம்ம மேலே நல்ல நம்ம அண்ணன்னு வந்து சும்மா வாயில் சொல்ல மாட்டான், உள்ளத்துலன்னு சொல்லுவான். இருந்தாலும் அவன் இதை நினச்சிருந்தா கூட விற்கலாம். நம்ம அவன்கிட்ட வந்து அவனையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அவனுக்கும் ஒரு லாபம் வரணும், வாங்குறதுக்கும் ஒரு லாபம் வரணும். அந்த இதை நம்ம எப்போவுமே நம்ம அதை கடைப்பிடிப்போம். ஏன்னா நம்மளால் யாரும் இது நஷ்டம் வரக்கூடாதுங்கிறத கரெக்டாக இருப்போம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன எப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும். குட்டி பாருங்கள். இந்த குட்டிலாம் நீங்கள் வந்து கறி குட்டியில் கூட இந்த மாதிரி இப்படி நிறைய பேர் 3 மாதம் 4 மாதம் வளர்ப்பாங்க. அதில் கூட இந்த இடம் இருக்காது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நம்ம எடுத்து கொடுத்தவங்க கூட தீவனம் போடாமல் 3 மாதம் வளர்த்து 23 24 தான் இருக்குது. சில பேர் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வாங்கும்போதே அந்த 23-24 கிலோ வச்சு குட்டியெல்லாம் இங்கே கிடக்கு. அதனால் இது வந்து எப்படின்னா ஹபீப் வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அவர் மாப்பிள்ளை ஹபீப் மாப்பிள்ளை, அவங்க சூப்பர்வைசர் சமீர் எல்லோரும் வந்திருந்தாங்க. குட்டி வந்து அந்த அன்றைக்கி பின்னாடி நிற்கிறவங்க தான். நான் வந்து இது வந்து தீராது. அவங்க நம்மகிட்ட கேட்டாங்க எவ்வளவுக்கு போகணும். நம்ம ஒரு விலை சொன்னோம். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக அந்த விலைக்கு நம்ம முடிச்சிட முடியாது, முன்னப்பின்னே இருக்கும். ஏன்னா அவனும் கஷ்டப்பட்டு தான், அவனும் கடன் வட்டி வாங்கி தான் தம்பி வாங்கிட்டு வரான், வியாபாரி தான். அவன் வந்து குட்டி வந்து அருமையான குட்டி. நம்ம காளி தம்பி தான் வீடியோ எடுக்கிறான். அவன் சொன்னான், என்ன இந்த குட்டி நமக்கு முடிக்கலன்னு சூப்பராக இருக்குல்லண்ணா. ஆனால் நம்ம இப்போ முடிக்க முடியாதுன்னா பக்ரீத் குட்டி நம்ம நிறைய இறக்குறோம். நம்ம ஒரு 400 குட்டி இந்த மாதிரி குட்டி வளர்த்து தொண்டிக்கு நிறையா பக்ரீத் வளர்க்க அனுப்பிட்டோம். வெளியே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம கொண்டு வர்றோம். 300 குட்டி 400 குட்டி நம்ம பண்ணையில் போட்டு நம்ம இண்டிவிஜுவல் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறோம். பக்ரீத்தை பொறுத்தளவுக்கு எந்த வருஷமும் இல்லாத ஒரு நல்ல வேலை இந்த வருஷம் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கி வந்து தொண்டிலிருந்து ரமீஸ் வந்திருந்தார். அப்புறம் தம்பி மணி வந்து பக்ரீத் குட்டி நம்ம அவர்கிட்ட எடுத்துகிட்டு அவன் ஒரு 100 8 அவரை போட்டு கூட்டியிருந்தான். அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அது போக இடைக்காலிலேருந்து குமார் வந்திருந்தார். அவர் பாவம், அவருக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப்டு. எனக்கு உண்மையிலே தெரியாது, அவர் நிலவரத்தையும் சொல்லலை. அவர் வந்து கடைசியாக வந்தனால குட்டி அவருக்கு அமையலை. அவர் வந்து சின்ன குட்டியாக பார்த்து பிடிச்சி கட்டினார். நான் சொன்னேன், இதை நீங்கள் வேண்டாம், இது பிடிச்சிட்டு போனீங்கன்னா நஷ்டம் தான் வரும், நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கே வந்து சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும். அதன் அடிப்படையில் நம்ம வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், இந்த வாரம் எடுத்து கொடுப்போன்னு. அது போக இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் எல்லாருக்குமே நம்ம வாங்கி கொடுத்தோம். ஏன்னா போட்டி இல்லை. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்கலாம் சந்தையில் பரம்பரம் குட்டிக்கலாம். இந்த குட்டிகள்லாம் நீங்கள் வந்து பக்ரீத்து உடைய நெருக்கத்துலேயும் சரி, பக்ரீத்து முடிஞ்சாலும் சரி, நீங்களே நினச்சாலும் வாங்க முடியாது. இதில் நான் இப்போ 50 பேர் சுற்றிக்கிட்டு இந்த குட்டியை வாங்க நிற்பாங்க. அதனால் நீங்கள் ஆடுகளை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தை நிலவரத்தை 365 கரெக்டாக என்னென்ன எப்படி வளருக்கு, யார் யாருக்கு எங்கே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து உங்களுக்கு ஈஸியாக வாங்கி கொடுப்போம். நமக்கு எவ்வளோக்கு தீர்னு கேட்டாங்க. ஆனால் 17 கிலோ 18 கிலோ இதெல்லாம் வந்து ஒரு 17-18 மேலே தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு சந்தையில். நம்மகிட்ட கேட்டாங்க. நம்ம ஒரு ரேட்டு சொன்னோம் 15. அதை கேட்டோம் தம்பி. அவன் சொன்னால் என்ன எனக்கு அது டிப்பியாக கூட கொடுத்து வாங்கிட்டேனே அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி குட்டிகளை வந்து நம்ம ஒரு மாதம் வளர்த்தாலே போதும். அப்படியே கறிக்கு விற்றுடலாம். 1 மாதம் 1.5 மாதம் 45, அதான் 45 நாள் கரெக்டாக. ஏன்னா எல்லாமே பருங்குட்டி உங்களுக்கு தெரியும், பண்ணக்காரங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த வேலை தீராதுனே அப்படின்ட்டான். அப்போ நம்ம நைஸாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா பாரு தம்பி கிருஷ்ணனும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், ஹபீப்பும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதாவது தர்ம சமனாக போச்சு.
15 வந்து நின்றுச்சு. அவங்க 15க்கு மேலே வேணாங்கிறாங்க. இவன் என்ன எனக்கு வாங்கினதே 15ன்ட்டான். தம்பி வந்து என்கிட்ட என்றைக்கும் ஒரு காலம் போய் சொல்ல மாட்டான். ஆனால் வந்து 15க்கு மேலே தான் நல்லா குட்டி வந்து கண்டிப்பாக இது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு லாபம் இருக்கும். ஏன்னா இது பெரிய குட்டி. பக்ரீத்துக்கு முடியறதுக்கு முன்னாடியே ஒரு ரேட்டு அந்த ரேட்டு கீழே முடியறதுக்கு முன்னாடியே விற்றுடலாம். ஹபீப்ஜி என்ன சொன்னார்னா, மைதீன் ஆடுகளம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. இவன் தம்பி வந்து எனக்கு அடக்கமே 15 ஆகுதுண்ணே, வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து அப்படின்னா. நம்ம ரொம்ப நேரம் பேசி பார்த்தோம். அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து 15,450 தீர்ந்துச்சு. இது வந்து ஒரு 17,000 18,000 விற்றுச்சு. ஏன்னா காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அவ்வளோவா போட்டி இல்லை. குட்டி வந்து என்னடா 15,500 வாங்கினா லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு 45 நாள் வளர்த்து விற்கிற மாதிரி குட்டி தான். நம்ம அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே தூக்கி காட்டினேன். எல்லா குட்டியும் ஒன்று ஒன்றா நம்ம அதை உங்களுக்கு தூக்கி காட்டும்போது அதோடய சைஸ் தெரியும். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கறி குட்டி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலை பண்ண அவசியம் இல்லை. இது வந்து நல்லா அவர் வந்து புது ஆள் கிடையாது. அவர் வந்து பல வருஷமாக வச்சுருக்காரு, தீவனமும் வச்சுருக்காரு, அங்கே உள்ளவங்களுக்கு கறி குட்டியும் சப்ளை பண்ணுறாரு. அதனால் அவர் அனுபவசாலி, பெரிய நம்மளிருந்து அனுபவசாலி தான். நமக்கு வந்து லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது ஒரு காரணம் தான். இப்போ நம்ம இல்லைன்னா நம்ம உள்ளே வரலன்னா கூட ஒரு 500 1000 வச்சு தான் தம்பி விற்பான். நமக்கு 100 200 லாபம் கிடச்சா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். மற்ற ஆள்னா வந்து பாருந்தான் நிற்பான். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது, ஆடுகளத்துக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸு. இவன் பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஒல்லியாக சின்ன பையன் மாதிரி தெரியும். ஆனால் வந்து பூந்துள்ள ஆடுவான். பேரம் பேசுறது வைக்கிறதுலாம் அவன் நல்ல டேலண்ட்டு. பேசி நமக்கு தொண்டை இதாயிரும். ஆமாம், ஒன்லி ஃபார் மைதீனுக்கு தான் கட்டுப்படும். இல்லை அது குட்டி நல்ல குட்டி தான், பிரச்சனை இல்லை. இது இந்த குட்டியெல்லாம் உள்ளெல்லாம் பயங்கர அநியாயம் வளர்க்கும். 2 மாதம் வளர்த்தாலும் புண்ணியம் போடும். 60 நாளில் குட்டி விற்று போடலாம். இது 1.5 மாதம் வாங்கி வளர்த்துட்டாங்க அந்த ஆள். வளர்த்து இப்போ இடம் இல்லை. நம்ம சொன்னால் நஷ்டத்தை கொடுக்குற ஆள் தான் இவன். 100 கம்மியாக கொண்டு கொடுத்துற ஆள் தான். அதனால எல்லாம் தெரியும் கிருஷ்ணனுக்கு. ஏன்னா அந்த நீங்களும் பார்க்காதீங்க. குட்டி எப்படி நீ சொல்லுதே கேளு. இல்ல நான் தெளிவா சொல்லிட்டேன். எவ்வளவுக்கு வாங்கினா என்ன செலவு எல்லாம் சொல்லிட்டேன். அவனும் செலவு பார்க்கணும்ல. ஆமா வண்டி வாங்கியிருக்கான். அந்த வண்டிக்கு அந்த வண்டியை கேட்டு பாருங்க. அந்த 50 ரூபாய் அந்த வண்டி வாடகை காசு கொடுங்கயா. அதான் 400 கேட்க பண்ணா 500 தான். சரிதா, உங்களுக்கு இன்ஷால்லா பறக்கத்து வரும். இன்ஷால்லா இதா 50 ரூபா பார்க்காதீங்க, குடிங்க. 50 ரூபா ரேட் எல்லாம் நான் பார்க்கணும்ல. ஏதா குட்டியை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா லாபம் வரும். அது அல்ல லாபம். அது அவன் முடிவு. அதுல எல்லாம் ஒண்ணு மாற்றமே இல்ல. சரி அப்பா, 2க்கு வேணாம். 50 முடிச்சோம். 450 2 ஒரு கிலோ. ஏன்னா 50 எல்லாம் பார்க்க வேண்டாம். உண்மையில இது கொடுத்த கட்ட உண்மை நல்ல ஊட்டினே. நல்ல ஊட்டி வந்து எங்க சரி ஏதா ஆளுக்கு அடித்தா 100 ரூபாயாவது பண்ணுங்க. நேரம் அமைதியா இருக்கு. நீ அமைதியா இருப்பாரு. மைதியை முடிப்பாப்ல இது. ரொம்ப இல்ல. அண்ணா நீங்க விட்டு கொடுக்க சொன்னே, நான் விட்டு கொடுத்தேன். இதுக்கு பரவாயில்ல. முன்ன கூட கம்மியா தான் பேசுறேன். அப்படி சொல்லாதயா. முன்னெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. சரி இருப்பா. சரி பொறு. சரி 450 முடிப்பா. 450. சரி விடு, நீ 50 ரூபா பார்க்க விடு. நான் 50 பேட்டை கொடுக்கணும். ஏன்னா உண்மையில பேட்டை குட்டிக்கு 100 ரூபாய் ஆயிடுச்சு. சரியா அவங்க ஒரு திருப்தியா இருக்குப்பா. 450 தான் போட்டு 450 விடு. 50 கொடுத்தா பார்க்காதே உண்மையா. சரி தம்பி, மத்தாள் மாதிரி கிடையாது அவரு. எனக்கு தெரியும் நீங்க கூட்டு வந்தா தரமானதுதான். எனக்கு நான் உண்மையை சொல்லிட்டேன். சரி கிருஷ்ணா, நீ வேற மாதிரி இல்லையா? சரி அப்ப நம்ம கரெக்டா. சரி ஏத்தா அடுத்த தடவை கொஞ்சம் 100 ரூபா கூட்டி விடுங்க. 450 கொடுங்க. எப்ப அடுத்த தடவை ஒரு 50 ரூபா பார்க்காதே. 200 ரூபா கண்டிப்பா. ஏன் ஏத்தா நீங்க ஒரு வியாபாரத்தை கொடுங்க. 50. சரி 3 பேர் நான் சம்பளம் அழிக்கிறேன். 1 அதான் இருக்க 3 பேர் இருக்காங்க. ஐயா ஏன்னா உண்மையில அப்படி கட்டாதே. வண்டி இருக்கு. சரி 50 ரூபா தம்பி. பெரிய வண்டி. ஏன்னா உண்மையில புது வண்டி அங்க இருக்கு. 10,75,000 இருக்குங்களா? ஆமா கிருஷ்ணன்ட்ட ஒரு சைனிங் தெரியல. ஏன் வண்டி இல்ல? அப்புறம் அம்மா கொடுப்போம் அவ்வளவுதான். ஓனர் அவரு. மாதிரி பேசுறேன். இல்ல மாமா, ஓனர் அவரு. ஏன்னா என் வண்டியில நம்ம பேர போட்டுக்கிட்டோம். போய் சொல்லிட்டாப்ல. இல்லம்மா, வண்டியில நம்ம பேர போட்டுக்கிட்டோம்ல. வண்டிடுவா. சரி வாங்க, பிஸ்மில்லா சொல்லி எடுங்கத்தா. நல்ல மனசோட போங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்ஷால்லா. சரி மைதீன், ரொம்ப சுக்ரியா. இன்ஷால்லா ஒரு 45 நாள்ல இன்ஷால்லா நீங்க பிஸ்மில்லா சொல்லி வரீங்க. கிருஷ்ணா மர்க்கல் இல்ல. மர்க்கல் கொட்டை குட்டி ஒண்ணு கிடக்குமா? அது எதுவும் தெரியல. ஒண்ணு கிடக்கு. அது எந்த குட்டியும் தெரியல. நல்ல பெரிய குட்டி. செக் பண்ணி எடுத்துக்க. ஆமா, ஒரு குட்டி நான் போறேன். ஏன்டா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லிட்டேன். ஏன்டா ஒண்ணு கிடக்கு, அது எதுவும் தெரியல, சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒண்ணுக்கு மேல இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டேன். ஊர்ல கூட போன் அடிங்க. இல்ல அது நம்ம ஏன்டா இந்த அண்ணனுக்கு நம்ம கட்டுப்படுவோம். தெரியாதா? வண்டி வா வா முடியா. அவன் அந்த தூத்துக்குடிக்காரன் முகமது இருக்காம்ல, ஒரு 3 லட்ச ரூபா ஏமாத்திட்டான். அடப்பாவி. அதனாலதான் அவன் ஏதாவது 100 ரூபா கிடைச்சா போதும்.
போயிட்டு வண்டி விட்டு குட்டி ஏற்றிடுவோம். அப்புறம் திண்டுக்கல் ஹபீபுக்கு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டை இதுக்கு முன்னாடி ஒரு 50 குட்டி முடித்தோம். கார் குட்டி தான், அதுதான் வேணுன்ட்டாங்க. அது ஒரு 11,500க்கு முடிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து ப்ரீடு சுமார் தான், இது கொஞ்சம் நல்ல ப்ரீடு. அவங்க வந்து கருப்பட்டை எப்போவுமே அவங்க விரும்புவாங்க, நல்ல டைப்பு கருப்பு. விலை வந்து விட்டு கொடுத்துருவாரு, எவ்வளோ விலை கட்டாலும் அவருக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சாலும் விட்டு கொடுப்பாரு. குட்டி இது பாருங்கள், எல்லாமே நீட்டு போக்கு, நல்ல ஒரிஜினல் ஆந்திரா குட்டி தான். இது வளர்த்து நம்ம லாபம் பார்க்கலன்னா, நம்ம 6,000 ரூபா 6,500 வாங்குறதுக்கு 7,500 குட்டியை வாங்கி இப்போ ஏன் நம்ம அதிகம் கொடுத்து வாங்குறோன்னா, இப்போ வளர்த்தோம்னா கறிக்குட்டி சீக்கிரம் விலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி அதை விற்றுடலாம். இடைக்கால் தான். அம்பை சரி சரி சரி. வாங்கி ஒன்று பற்றி எத்தனை குட்டி வச்சுருக்கீங்க வீட்டில்? கொடுத்துட்டேன், இப்போ தான் 15 மணி நேரம் கொடுத்தாச்சு. சரி, செட்டு என்ன சைஸு? செட்டு பரலாம் போடலாம். சரி, இல்லை பிரச்சனை இல்லை. தர தான் செட்டு கிடக்கு. அது எத்தனை சைஸு? நீளம் எப்படி பார்த்தா ஒரு 4 சென்ட் வரும். 4 சென்ட்டு. 4 சென்ட்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபுல்லாகவே செட்டு போட்டிங்களோ? போட்டாலும் 60 குட்டி வரும். 60 குட்டி. அந்த அளவுக்கு பெரிய எடுத்து போகிறத மாடு கிடந்தாங்கன்னா மாடை உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்கள் வீட்டுக்கே நான் அனுப்பிடுறேன். நான் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். வீட்டுக்கு எடுத்துருவீங்களா? நல்ல குட்டியாக பார்த்து அனுப்பிடுறேன். நீங்கள் அங்கிட்டு அலைய வேண்டாம், உங்களுக்கு நல்ல குட்டியாக நான் பார்த்து அனுப்பிடுறேன். லாபம் இல்லாமல் உங்களுக்கு முதல் தர வளர்க்குறனால. ஏன்னா உங்களை மாதிரி ஆளுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டாம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு இருந்தீங்க, நம்ம தம்பி இவர் குட்டி வேணும், இவர் நல்லா சக்ஸஸ் ஆகிற மாதிரி நீயும் லாபம் கூட நானும் லாபம் கூட அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்குறோம். சரியா? சரியா? இப்போ இவன் குட்டி இங்கே முடிச்சா பார்த்தீங்கல்ல, எப்படி உங்களுக்கு பிடிச்ச பெரிய குட்டி தானே இதுலேருந்து இங்கே பார்த்தீங்கல்ல? தம்பி 100 குட்டி பிடிச்சினா 4 ரூபா உனக்கு நான் அனுசரித்து தரேன். இவருக்கு வந்து ஒரு 30 குட்டி இவன் பிடிப்பான். குட்டி 30 குட்டி பருங்குட்டியாக நீங்கள் வாங்கிக்கணும். 30 குட்டி நல்ல குட்டியா பேர் இருக்க மாதிரி கொடுத்துருதானே. சரியா? குளத்தை வாங்கணும், நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது பாதுமா உங்கள் வீடு தேடி வந்துடும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வந்திருக்க வேண்டாம். சரி, நான் உங்கள்கிட்ட பேசினேன். சரி, அதான் பார்த்தேன். சரி, இதான் நம்ம நேரில் போனால் இல்லை எனக்கு சூழ்நிலை தெரியாதுல்ல. ஆமாம் ஆமாம், முடியாது. நேரில் போய் பார்த்தா தான். சரி சரி. அண்ணே கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். அண்ணனுக்காண்டி செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம அம்பாசமுத்திரம் சம்மங்குளத்தில் நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பண்ண வச்சவங்க. சம்மங்குளம் தெரியுமில்ல? அம்பாசமுத்திரம் இருக்குது அங்கே மேற்க. நமக்கு இடையாளு கரெக்டாக. சரி சரி. இடையாலையும் இருக்காங்க. இடையாலில் தென்காசிக்கு போகிற வழி தானே? அதில் செல்வகுமார் போட்டுக்கார் தெரியுமா? இடையாள் நம்பர் தர்றேன் நான். சரி, இடையால ஒரு பள்ளியாசல் வாசல் இருக்கா, அதுக்கு பின்னாடி நம்ம செல்வகுமார் பண்ண போட்டிருக்காரு. குட்டியை பார்த்துக்கிறது யாரு? குட்டிக்கு இற வைக்கிறதெல்லாம் வீட்டு பார்த்துக்குவீங்கண்ணா. உங்களுக்கு ஒரு 2 மாதம் 2.5 மாதத்தில் விற்கிற மாதிரி கொஞ்சம் பருங்குட்டியா. அதில் அதுக்கு முன்னாடியே விலை, ஏன்னா அவனை ஒரு 2 மாதம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்கள் வீடு தேடி குட்டி வந்துடும். சரியா? நீங்கள் எவ்வளோ தூரம் வேண்டாம்? எதில் வந்தீங்க? கார்லையா? சரி 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 சரி. அவங்க வாங்கிட்டாங்களா? நீங்கள் நானும் வாங்கவே இல்லை. அவங்க பார்த்தாங்க, எனக்கு பிடிக்கலையா. நான் முதல்ல பார்த்துருந்தா கையில் காசுக்கு தக்கணும்னா அந்த ரேட்டுக்கு தக்கணும் நம்ம சொல்ல முடியும். சரி சரி. போயிடக்கூடாது. நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? அமௌண்ட்டு குட்டி நம்ம கரெக்டாக ஒரு 12 வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தருமபுரி மணி பக்ரீத்து பேட்ச் பேட்ச் எப்படி வளர்த்துருக்கான் பாருங்கள். இந்த குட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு 100 குட்டி கேட்டிருந்தான். அவனுக்கு தான் எப்படி பிடிச்சோம் என்னங்கிறத பாருங்கள். இன்றைக்கி ஆடுகளத்துக்கு வந்து ஒரு ரோல் மாடல் வந்து தருமபுரி மணி. அது மாதிரி நம்ம ரொம்ப நம்மளோட இன்ஸ்பிரேஷன். இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே இப்படி வளர்க்குறான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தம்பி தருமபுரிக்கு வந்து அவன் விலை தீரல, என்ன எனக்கு மற்றவங்க வியாபாரி கேட்குறது எனக்கு லாபம் வரலண்ணே அப்படின்னா ரொம்ப நாளாக ஃபோன் போட்டே இருந்தான். இது எனக்கு மனசு கேட்கல. சரி, நான் வியாபாரி கேட்கலேருந்து கூட 30 ரூபா வச்சு தான் நான் அவன்கிட்ட வாங்கியிருந்தேன் உயிரடைக்கு. வாங்கிட்டு அந்த வியாபாரி எனக்கு ஃபோன் போட்டு கேட்டிருந்தார், எதுக்கு இவ்வளோ வாங்கினீங்க அப்படி பண்ணார். நான் தான் சத்தம் போட்டேன், நீங்கள் பக்கிறதுக்கு அவன் 1 வருஷம் வளர்க்குறான், நீங்கள் 10 ரூபா பார்க்குறீங்க உங்கள் லாபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு நான் எதுவுமே கசரல. அதே மாதிரி நான் குட்டி வாங்கி தரணுன்னு தான் நான் அவன்கிட்ட குட்டி வாங்கலை. நான் அதுக்கு முன்னாடியே குட்டியை விலை பேசி முடிச்சிட்டேன். அவனாக தான் 100 குட்டி எனக்கு வேணும்னு பக்கிறதுக்கு அப்படின்னா. ஏன்னா நம்ம கோங்கா வச்சுருந்தான். தம்பி நீ வளர்க்குறா இருந்தால் வந்து இப்போ பொட்டுக்குட்டியாக விலை, ஏன்னா எங்கள் தென் மாவட்டங்களில் பொட்டுக்குட்டி தான் போகும்னு நான் சும்மா சொன்னேன். உடனே எனக்கு 100 குட்டியை அனுப்புங்கன்ட்டான். அப்போ நம்ம எவ்வளோ பேர்ட்ட சொன்னோம், இல்லைன்ட்டாங்க. சந்தையில் நான் சொன்னேன் 1 வாரம் பொறு அப்புறம் அனுப்பிடலான்னு. ஆனால் அவர் நேற்று இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஆள் இல்லை சம்சாரி.
குட்டி நல்லா ஒரிஜினல் பீரியட். நீங்கள் பாருங்கள் எல்லாமே ரா கலரு. ஒரிஜினல் போட்டுனா இதுதான். கால் எல்லாமே நல்ல பருத்த கால், நீட்டு போக்கு, குட்டி நல்லா இறுகி போயிருக்கு. இதில் ஒரு 2 குட்டி மட்டும் கார் குட்டி இருக்குது. அதை நம்ம பார்த்து கழிக்க சொல்லியிருந்தோம், கழிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இதுலேருந்து ஒரு 8 குட்டி கழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட 100 குட்டி, இதில் ஒரு 50 நம்ம மூர்த்தியும் கோயில்பட்டி மூர்த்தியும் ஒரு குட்டி வச்சுருந்தார், ஒரு 40 குட்டி 30 குட்டி, அதையும் சேர்த்து நம்ம மொத்தமாக அனுப்பிட்டோம். அதாவது நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லும்போது நமக்கு அது பெரிய பொறுப்பு நம்ம தலைமையில் வந்துடுது. அதனால் அந்த பொறுப்பை காப்பாற்றணும், அந்த நம்பிக்கையை நம்ம நிலைநாட்டணும். அதுக்காண்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எப்படியாவது அவங்களுக்கு நல்லதாக அமையணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செக் பண்ணி அதனால தான் கால் உடைஞ்சது, கால் உடைஞ்சது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ராதா. இது ஒரிஜினல் ப்ரீடு தான். சேரமான் அவர் தான் தென்காசி மாவட்டத்துலேருந்து ஆலங்குளத்துலேருந்து கொண்டு வந்திருந்தார். இந்த குட்டி பூரா கீழ்கட்டு குட்டி. அவர் வியாபாரம் எங்கே இருந்தாலும் அங்கே பழக்கம் இருக்குது. எல்லாம் இதெல்லாம் நான் 50 கிலோ வந்துடும். ஏன்னா இவங்க வந்து ஒரு 13 மாதம் வளர்ப்பாங்க. அடுத்த வருஷம் நேரத்துக்குலாம் நம்ம இந்த குட்டி நம்ம பண்ணைக்கு வந்துடும். நம்ம அவருக்கு நல்ல கணிசமான லாபம் வச்சு கொடுப்போம். இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி பக்ரீத்துக்கு சூப்பராக வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் லாபமாக அவங்க வளர்க்கலை. அவங்க வந்து இது தெய்வீகமாக வளர்க்க. அதாவது பக்ரீத்துக்கு வளர்த்து கொடுத்தா அந்த காசு எங்களுக்கு நல்லா நிற்கிது, எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கு. இந்த மாதிரி ஒரு அதாவது எப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக மாட்டு சோதரர்கள் நல்லா வளர்த்து கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் கூட இந்த ஒரு பக்ரீத்து குட்டிகளை இந்த மாதிரி வளர்க்குறதில்ல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னை இன்னும் வந்து இந்த தொழில் மேலே ஒரு பக்தியை கொடுக்குது. அதனால் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நம்ம மாட்டு சோதரர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. எங்கள் பக்கத்து பண்ணையில் முருகன் சொல்லி எங்கள் மாமா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 குட்டி பக்ரீத்து வளர்த்து சும்மா கொடுத்துருந்தாரு. அவர் சூப்பராக வளர்த்து கொடுத்தோன்னே அதையே அவருக்கு ரொம்ப விருப்பமாக பண்ணி இன்றைக்கி 400 குட்டி பக்கம் வச்சுருக்காரு. அருமையாக வளர்ப்பார். அதில் உள்ள சில சிறந்த குட்டிகளை நமக்கு முதல்லையே நம்மளை கொடுத்துருவார். அவர் ஒரு நாள் குட்டி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல படுத்து மூச்சு திணறாய். எந்த அளவுக்கு சொன்னார்னா அவர் உலகத்தொட்டே போன மாதிரி ஆயிடுச்சு. அவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரை காப்பாற்றினாங்க. அப்போது அவருக்கு பெரிய பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவர் டாக்டர் நீங்கள் வேலையை பார்க்கக்கூடாதுன்றார். ஆனால் நான் போய் பார்த்தா 400 குட்டியும் அவர் ஒரே ஒரு ஆளை வச்சு அவரும் வேலை பார்த்து பராமரிச்சுட்டு வர்றாரு. இது வந்து உண்மையிலே தெய்வீக சக்தி தான். அவர் மனசுக்காண்டி இறைவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலையும் அவருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபகரமாகவும் அவருக்கு மகிழ்ச்சியும் கொடுக்குறான். அதனால் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப அன்னுன்யமாக இருப்பார். நமக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. இது தம்பி தருமபுரி மணிக்கு ஏற்றியாச்சு. இது அதுக்கப்புறம் மூர்த்திகிட்ட இருந்து ஒரு 23 குட்டி பக்கம் ஏற்றி மொத்தமாக எடுத்து இந்த குட்டியை கொடுத்துட்டு நம்ம அங்கே இருக்க குட்டிகளை பெரிய குட்டிகளை நம்ம பண்ணைக்கு இன்றைக்கி கொண்டு வர்றோம். அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் நம்ம லாபம். 2வது இதுதான் இந்த குட்டி. அதாவது இந்த மாதிரி குட்டிகள் வாங்கினா தான் பக்ரீத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து. இது வந்து நல்ல கார் குட்டி கிடையாது. எல்லாம் 14 கிலோ 15 கிலோ பார்க்க தான் உங்களுக்கு வீட்டில் அப்படி தெரியுது. நல்லா எல்லாம் இருக்க விட்டு எல்லாம் இதுக்கு சளி மருந்து டிவாமிங் எல்லாம் போட்டு தான் மூர்த்தி வச்சுருந்தார். பிபிஆர் நாளைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எடுத்தனால போடல. இதையும் எடுத்து அனுப்பி விட்டாச்சு. ஏன்னா ஒரு 13 மாதம் இதை வளர்ப்பாங்க. அப்படிங்கும்போது 2 பிள்ளை போட்டு ஒரு தோரணைக்கு பக்கம் வந்துடும். அதனால் வந்து அடுத்த வருஷம் நம்ம பண்ணைக்கு வரும்போது நமக்கு தான் இது பெருமை. ஏன்னா வந்து இந்த மாதிரி திறமைசாலிகள் வச்சு அவங்களுடைய உழைப்பு இதில் முழுக்க ஆடுகளை தான் ஒரு நம்ம குட்டி தான் வாங்கி கொடுக்குறோம். முழுக்க இது அவங்க திறமை தான். தொண்டிலேருந்து ரமேஷ் வந்திருந்தார். அவரும் குட்டி கட்டிருந்தார். மாமா வந்து இந்த குட்டியை வந்து அதாவது நான் முதல்ல இறங்கும் போதே நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா குட்டி ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு தான் கொடுப்போம், நீங்கள் வாங்க, எந்த 2-3 வியாபாரி தரணும் ஆடுகளை கூப்பிடுவோம் சொல்லி மெனக்கெட்டு தம்பி தான் முனிசு பையனை கூப்பிட்டு பார்ப்பா மாமா கூட்டு வந்து பேச முடிப்பான்னு சொல்லி ரூபாய் அவராக வாங்கி பேசுப்பா உங்களுக்கு தான் மன்னிக்கு வேறு யாருக்கு இல்லை பேசிட்டு நமக்கு முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஒரு 4 புருவை மட்டும் எடுத்து விடுங்க. சரி பார்ப்போம். அது உள்ள போய்க்கும். உள்ளது இல்லை ஒரு சும்மா ஒரு 4 இது எல்லாம் பெருசாக இதெல்லாம் இதெல்லாம் புருவாமா. இந்த இது புருவையில் இருந்தா இருக்குல்ல பிடிச்சிங்க ஒன்றும் பிரச்சனை பிடிச்சிருங்க. அதெல்லாம் கிடையாமாமா பிடிச்சிரு ஒன்றும் பிரச்சனை தலையை தானே ஏற்ற போகிறான். நான் அதுக்கு சொல்லலை. எல்லாம் புருவ பிறகு பேசுறதுக்கப்புறம் கிடையாமாமா இதெல்லாம் இதெல்லாம் புருவ தானே. இருந்தா இந்தாங்க இது புருவ தானே. எதுவாமா அதெல்லாம் கிடையாமாமா புருவ இப்போ பெருசு அதெல்லாம் புருவ இல்லை.
இல்ல எடுத்து வேற என்ன புருவம் ஒன்று தான் பிடிச்சிடுவோம்மா. கிடந்தா எடுத்துருவோம். இல்லை இது புருவ தானே இந்த இருக்குல்ல அது தலை பாருங்க. இந்த இது புருவ தானே இந்தாங்க பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க கேளுங்கம்மா. எங்க இப்போ எவ்வளோ புருவ ஒன்று கிடக்கு எத்தனை புருவ பேருக்கு எத்தனை புருவம் தான் பிடிச்சிக்கிடுவான். ஆ கிடந்தா அப்படியே எடுத்து போயிட்டு கேளுங்க. இப்போ எத்தனை மொத்தம் கிடா எத்தனை இருக்கு கிட்ட 45 45 46 45 45 46 கேளுங்க. அப்படி தீ போட்டுருவோம். கேளுங்க அது உள்ள நிறுத்துருங்க. உள்ள கிடக்கும். கேளுங்க. சரி மாமா 2 வாரம் உங்கள்கிட்ட முடிக்க முடியல அதோட உங்களுக்கு தான் குட்டி. ஒரு செகண்டில் ஆமாம் கேளுங்க, கேளுங்க. ஒரே எவ்வளோ மாமா ஆ 500 12,500 ஆ முழுக்கடாய் மாமா. ஆ முழுக்கடாய் மாமா. நியாயமா கேளுங்க மாமா. நேரம் 5 சரி சரி ஆ 10 5 11 ஆ அது கிடக்கு 5 கிடக்கு இல்லைங்க ஆ இருக்கு அது கிடக்கு பொருத்தமா கேளுங்க. எவ்வளவு கேட்டீங்கம்மா? என்னன்றியா? குட்டி எந்த காலத்துல இருக்கீங்க? இருக்கு 4-5 குட்டி கிடக்கு ம் 14 800 கொடுங்க போங்க. ஐயா மாமா வாங்க அவங்க வாங்கிட்டு போய் லாபம் பார்க்கணும்ல மொதல் தடவை வச்சுருக்காங்க ம் அப்படியே பிடிச்சு பாருங்க ஒண்ணுன்னா. ம் அப்படியே ஒண்ணுன்னா பிடிச்சு பாருங்க குட்டி எப்படி இருக்கு. நல்லா கையில கொடுக்க வரட்டும் மாமாட்ட. புருவ 4 பெருசு 4-5 புருவ கிடக்க தான் செய்யுது கேளுங்க நியாயமா கேளுங்க. கேளுங்க. சரி 700 போடுங்க இப்படி கேட்கக்கூடாது மாமா. ஆ ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆ. சொல்ல போறேன் உங்ககிட்ட. நம்ம கழிக்கல சிறுசு எதுவும் கழிக்கல ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும் மாமா குட்டி. ஒன்றுல எப்பா ஒன்று சேர்ந்தலாம் சொல்லாத பூரா போட்டு. ஆமாம் ஒன்றுலாம் சார் தம்பி ஒன்று சேர்ந்தலாம் சொல்லாத 40 40 4 ஆமாம் அப்படி இல்லை 1-2 அப்புறம் பையன் ஒன்னரை எப்படி அவங்க வாங்குறவங்க 2 பிரித்து தானே வாங்கணும் வளர்க்க போகிறாங்க பிடிச்சு பாருங்க. குடும்ப முடியாது சொல்லல. ம் கேளுங்க மாமா நியாயம் கேளுங்க. நமக்கு என்ன செய்யுது ஆள் இல்லை. அவ்வளோ அமுக்குது சீக்கிரம் முடிங்க இந்தாங்க இந்த குட்டிலாம் பாருங்கள் 700 தான் ம் இது பெருங்குட்டி மாமா. என் குட்டி உள்ள 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 பெருவில் சிறுசு கழிக்கல சிறுசு கழிச்சா நம்ம வாங்கிடுறோம் அதுக்குள்ளே உள்ள போ ஏறி போ. மாமா இங்க இருங்க. ம் முழு கிடையாது கிடக்கு பிடிக்குது. குட்டி அமுக்கு. ஒருத்தவங்க கேளுங்க மாமா. என்ன முத கேளுங்க மாமா. சரி அது உள்ள இல்லை ஒரு 10 பானை 10 கிலோ போயிடும் சார் அதில் வாங்கி 10 கிலோ மேலே இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சு பாருங்க. சரி ஒரே விலையா போட்டுட்டுமா ஒரே விலையா ரவுண்டா தம்பி சொல்லுங்க மாமா. சிறுசு எதுவுமே நம்ம பார்த்தோம் இறக்கும்போது ஒரு 7 எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்தையும் எல்லாம் முன்னாடி இருக்க ஓடி ஒளிச்சு மறைச்சா இருக்கு. இல்லை இல்லை அப்புறம் 5000 கிலோ உங்க ஒளிச்சு மறைச்சா இருக்கு. ஆமாம் இது 15னா எல்லாம் சார் இல்லை ஒளிச்செல்லாம் இறக்கலாம் அதனால தான் நான் சொல்லுதேன் தூக்கி தூக்கி முடியா. தம்பி மாமா ரவுண்டா இருக்கட்டும் தம்பி ஒருத்தமா கேளுங்க மாமா. போடு நம்ம. காட்ல வாங்க முடியாது மாமா. அப்படியே ஆ இதெல்லாம் காட்ல கொடுப்பாங்க இல்ல 13000 ரூபாய்க்கு. வேணும். சரி பார்த்தேன் முழுக்கடை நீங்க கிடாவடி மட்டும் தான் வைக்கீங்க. ம் ஒருத்தமா கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னே சொல்றேன். சரி நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். கேட்டதுக்கு அவர் வந்துட்டாருப்பா. அவர் போகத்தாப்பா வேணாம்னு. நான் 4 பேர்த்தையும் காமிக்க போறேன். மழை வேணாம் நல்லா இருக்குமா குட்டி நல்லா இருக்குமா. மாமா நம்ம தம்பி எதுவுமே கழிக்கல குட்டி நல்லா நான் குட்டி ஒன்றா ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும் மாமா. ஆ தூக்கி முடியா. ஒண்ணு சேர்ந்த மாதிரி என்ன இருக்கும். என்ன இங்கே வாங்க குட்டி ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும். குட்டி பாருங்க. பிடிச்சு பாருங்க எல்லாத்தையும். குறைஞ்சு குட்டி லைட்டு கொடுப்பா இதாங்க மாமா. இது மைக் வந்துச்சா? மைக்கில் கத்தி ஆ நீங்கள் ஃபோன் பேசிட்டு இங்கே வந்துருங்க ஏன்னா நீங்கள் இருக்கணும் கூட ஒண்ணு சேர்ந்த மாதிரி குட்டி. மாமா நல்லா மாமா வாங்கி கொடுத்த பேரு மாமா. மாமா பேரை உங்கள்கிட்ட வாங்கி என்னைக்காவது நம்ம ஆசை நம்ம இருக்கோம் ஊட்டி ஏத்திட்டு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பர் ரத்தத்தில் வாங்கினது குட்டி வந்து உங்களுக்கு இருக்கு ஒரு 5-6 சிறுசு இருக்கு ஆனால் இது வந்து உங்களுக்கு தேத்தி விட்டுரும் இது நீ கறி குட்டி இது மாதிரி கறி குட்டி இருக்கும் ஒரு மாசம் தான் உங்களுக்கு அதெல்லாம். ஒரே மாதிரி சரி தம்பி கறி குட்டியும் பக்ரீத்லாம் முடிஞ்ச வளர்த்த ஒன்றும் இல்லாமல் அதனால ஒண்ணும் விலை எப்படி இருக்கும்? கொடுப்பேன். சரி 100 ரூபா வச்சு முடிங்க அவ்வளோதான் அதெல்லாம் முடியாது. ஆ ஒருத்தமா கேட்டு வெட்டி சடங்கு சொல்லி வெட்டிட்டு போயிட்டே 14 போட்டு விட்டு மாமா ஐயோ மாமா நான் அப்படி பார்த்தா மாமா எல்லாம் இந்த குட்டினா 16 கேணுமா. 16 மாமா இது நீங்கள் உள்ள இது போகும் மாமா நீங்க வந்து உங்ககிட்ட கூட வர சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கொடுப்பேன். கேளுங்க டக்குன்னு. மாமா பள்ளம் கிடக்கல 10 பண்ண எத்தனை பேர் கேட்டாங்க. அவர் வந்துட்டாருப்பா. அவருக்கு போனோட கொடுக்கணும் கொடுக்க போறேன். ம் எனக்கு போன நேரம் அடிச்சாங்க. அவர் கொடுக்க போறேன். ஆடு சரி எனக்கு கொடுங்க அனுசரிச்சு கொடுங்க அவ்வளோதானே கொண்டு போங்க. குட்டி நம்பர் ஒண்ணுமா. 500 பூரா கோல்டு. சரி வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு பேருமா இன்னைக்கு. சரி எப்படியும் ஒரு 2 போட்டு தான் பிரிக்கணும் கார் குட்டியும் கிடக்கு இதுவும் கிடக்கு குட்டி நல்லா இருக்கு. கேளுங்கம்மா. ஆமா, குட்டி நல்லா குட்டி தான். கேளுங்கம்மா. ம். பொருத்தமா கேளுங்கம்மா. கேளுங்க. இவர் மலைக்க வேணாம். கேளுங்க. நல்லா மலைக்கெல்லாம் நம்ம அதை பார்த்தா மலைக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு போத குட்டி கேளுங்க. சரி 300 முடிங்க 300 ரவுண்டா 500 ரூபாய் போட்டு வெட்டுங்க. அவ்வளோதான் அருங்க. நம்ம எவ்வளோதான் தம்பி 300 போட்டு அவ்வளோதான் நான் அதெல்லாம் விடு 500 ரூபாய் வெட்டுங்க. நான் இது புருவ கிடக்கு இன்னும் கழிக்கல இன்னும் 4 பெரிய புருவ கிடக்கு பெருசு இருந்தாலும் 300 போடுங்க இல்ல இல்ல மாமா இல்ல 300 போடுங்க மாமா பள்ளம் எத்தனை பள்ளம் கிடக்கு அருங்க. ஆ குட்டி நல்லா இருக்கு. உங்களுக்காக தான் குட்டி.
நான் 10 பேர் காமிச்சேன் எத்தனை இல்லை இங்கே வாங்க 13 300 கேட்டிருக்கு. கொடுப்பேன் குட்டி சொல்கிறோம் போடுறோம் நாளாக போட்டுருவோம் ஒன்றும் பார்க்க வேணா கொண்டு போங்க அவரு 400னா போட்டுலாங்காரு. போருங்க 500 யாரு உங்களுக்கு தண்ணி கிடையாது யாரு உங்களுக்கு கொடுத்துருக்கா பாருங்கம்மா ஏன் ஆனால் சிறுசு கிடக்கு ஒரு 5 6. ஆனால் இது உங்களுக்கு பேர் சொல்லும். ஒன்று சொன்ன மாதிரி வாமா சரி அவருக்கு ஒரு 100 ரூபா பார்க்காதீங்க போட்ட வேண்டியதானே. உங்களுக்கு கொடுப்பேன் நான் எத்தனை பேர் கேட்டாங்க உங்களை பார்க்க வந்து வேற ஆள் கொடுக்கல அது தெரியும். கொடுக்க மாட்டேன் பெரிய கடை தான் சிறுசு கிடக்கு. உங்க சொந்த மாதிரி இருக்கு சரி ஒரு சரி 3.5 முடிங்க அவ்வளோதான். 3.5 வேற ஆள் கொடுக்குறாங்க உங்க வண்டி இருக்கு வாங்கி கொடுத்தது பேரு யாருக்கு வண்டி 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 இந்த சொல்கிறேன் இந்த கார்த்தி இருக்குல்ல வண்டி வந்துட்டு இருக்கு ஆமாம் வண்டி ஒரு வண்டி இருக்கான். சரி சரிண்ணா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க கொடுத்துருவோம். ஆமாம் எத்தனை குட்டி இருக்குது பூர்வீக அதை கழிச்சு கொடுத்துருங்க யாருன்னு. சரி சரி ஏறமாதி கொடுக்க அட்வான்ஸ் கொடுங்க ஒரு 50 ரூபா ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்க. எவ்வளோ இருந்தால் கொடுங்க. எவ்வளோ இருக்கோ கேஷ் எவ்வளோ இருக்கோ கொடுங்க கொடுத்துருவோம் சார். கிராவடி வண்டி தூக்கி விடுமா தட்ட முடியாது ஆமா கிராவடி வண்டி தூக்கி விடுமா எங்க வண்டியில இப்போ ஏற்றி விடு. விட்டு நீங்க வந்த உடனே விட மாட்டேன் மாமா நான் இங்கே நானே இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்படி திரும்பி வந்து டவுன் கொடுத்துட்டாங்க எனக்கு தான் ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் போய் அந்த விட மாட்டாங்க ஆட சொல்லுங்க மாதிரியா 14,800 கூடியா எத்தனை குட்டி இருக்கு 45 வேற மற்ற இதெல்லாம் கேஷாக இருக்கா எப்படி இருக்கு ஃபோனில் இருக்கா அதை கொடுங்க மிச்சத்தை இருக்கிறத கொடுங்க மொத்தமாக பார்த்துக்கலாம். கொடுத்துக்கலாம்ல அப்புறம் கொடுத்துக்கலாம் வைங்க அட்வான்ஸ் பண்ணி கொடுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. நண்பர்களே நம்ம பண்ணையை விசிட் பண்ணி புதுசாக பண்ணை வைக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. பண்ணை வச்சவங்களும் வர்றாங்க. 10 வருஷம் பண்ணை வச்சவங்களும் நம்மகிட்ட ஏதாவது கற்றுக்கிற வர்றாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களும் டெய்லி காலையில் ஒரு கார்லேயோ வேன்லேயோ வந்துடுறாங்க. நமக்கு நேரம் கொடுக்க முடியல. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 to 12 கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு வச்சுருக்கோம். நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் சீட்டு தான் வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம லைவ் போடுவோம். அப்படி இல்லைன்னா வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம், ஃபேஸ்புக்கில் போடுவோம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம பண்ணைக்கு வந்த குட்டி தான். யாருக்கும் வேணும்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.